இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்த ஆண்டு எது? அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்த ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1892. 1892. இனி இரண்டாவது கேள்வி, மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது? மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மழை. ஆன்சர் மழை. இனி 53வது கேள்வி, அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள் எவை? அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. துட்டு, சல்லி, அணா என அனைத்துமே அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள். அனைத்தும் சரி. 54வது கேள்வி, டேஷ் அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்? டேஷ் அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்? ஆன்சர் ஆப்ஷன் பி 16 அணாக்கள். ஆன்சர் 16 அணாக்கள். 55வது கேள்வி, சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன். ஆன்சர் புதுமை பித்தன். 56வது கேள்வி, புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி விருத்தாச்சலம். ஆன்சர் விருத்தாச்சலம். 57வது கேள்வி, புதுமை பித்தன் இயற்றாத நூல் எது? புதுமை பித்தன் இயற்றாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி விமோசனம். ஆன்சர் விமோசனம். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இது எல்லாமே புதுமை பித்தன் இயற்றிய நூல்கள். அவர் இயற்றிய மற்றொரு நூல் சாப விமோசனம். இதில் வெறும் விமோசனம்னு இருக்குது, அதனால் இது அவர் இயற்றாத நூல். அது தவிர மனித எந்திரம், இதுவும் புதுமை பித்தன் இயற்றிய மற்றொரு நூல். 58வது கேள்வி நம்ம பார்க்கலாம். மனித எந்திரம் டேஷ் இதழில் வெளியானது? மனித எந்திரம், அதாவது புதுமை பித்தன் எழுதிய மனித எந்திரம் என்ற நூல் டேஷ் இதழில் வெளியானது? ஆன்சர் ஆப்ஷன் டி மணிக்கொடி. ஆன்சர் மணிக்கொடி. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட ஒன்றை காண்க. மாறுபட்ட ஒன்றை காண்க. சேரிட்டி தொண்டு, செயின்ட் ஞானி, ஃபிலாசபி தத்துவம், ரிஃபார்ம் சீர்திருத்தம். இந்த ஆப்ஷன் டி பாருங்கள், ரேஷ்னல். ரேஷ்னல் என்றால் பகுத்தறிவு என்று பொருள். இதில் நேர்மைன்னு இருக்குது, அதனால் இது தவறானது. மாறுபட்ட ஒன்று ஆப்ஷன் டி. இனி 60வது கேள்வி, கன்னிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? கன்னிப்பாவை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இறையரசன். ஆன்சர் இறையரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, நிறை மேன்மை, பொறை பொறுமை, பொச்சாப்பு சோர்வு. ஆப்ஷன் டி தான் மாறுபட்ட சொற்பொருள். மையல் என்றால் விருப்பம் என்று பொருள். இதில் அமைதின்னு இருக்குது, அதனால் மாறுபட்ட சொற்பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட சொற்கள் காண்க. மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி மதம். மதம் என்றால் கொள்கை என்று பொருள். மதம் என்றால் கொள்கை என்று பொருள். ஆனால் இதில் இனம்னு இருக்குது, அதனால் மாறுபட்ட சொற்பொருள். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல். ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு பொறாமை, இகழ் பகை, மண்ணும் நிலை பெற்ற. இது எல்லாமே கரெக்டான சொற்பொருள். மாறுபட்டது மதம். மதம் என்றால் கொள்கை என்று பொருள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். டேஷ் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். டேஷ் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்கழி திங்கள். ஆன்சர் மார்கழி திங்கள். டேஷை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடியதே திருப்பாவை ஆகும். டேஷை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடியதே திருப்பாவை ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருமால். ஆன்சர் திருமால். 65வது கேள்வி. டேஷை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை ஆகும். டேஷை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை ஆகும். ஆன்சர் சிவன். திருப்பாவை என்றால் அது திருமால் வழிபாடு, திருவெம்பாவை என்றால் அது சிவன் வழிபாடு. 66வது கேள்வி. திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாணிக்கவாசகர். ஆன்சர் மாணிக்கவாசகர். திருப்பாவையை இயற்றியவர் ஆண்டாள், திருவெம்பாவையை இயற்றியவர் மாணிக்கவாசகர். இனி 67வது கேள்வி. இறையரசனின் இயற்பெயர் என்ன? இறையரசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, சேசுராஜா. ஆன்சர் சேசுராஜா. இனி 68வது கேள்வி நம்ம பார்க்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்ற பாடல் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருப்பாவை. ஆன்சர் திருப்பாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மு மேத்தா இயற்றாத நூல் எது? மு மேத்தா இயற்றாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாண்டிய நிலா. பாண்டிய நிலா அப்படிங்கிற நூல் அவர் இயற்றல. அவர் இயற்றிய நூல் சோழ நிலா, மகுட நிலா. இது எல்லாமே மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். கண்ணீர் பூக்கள் ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. இது எல்லாமே தான் மு மேத்தா இயற்றிய நூல்கள். இது தவிர ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இது எல்லாமே தான் மு மேத்தா இயற்றிய நூல்கள். இதில் பாண்டிய நிலான்னு இருக்குது, அதனால் ஆப்ஷன் சி தான் இயற்றாத நூல், மு மேத்தா இயற்றாத நூல். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். மு மேத்தாவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? மு மேத்தாவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே மு மேத்தா எழுதிய நூல்கள். இதில் ஒன்று மட்டும்தான் அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அது எந்த நூல்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.